ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த தீபிகா இருந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு லெவல் வேறு லெவலில் ஒரு விதி, அதாவது மல்லியை உள்ளே தூக்கி போகிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பியோட கடைசி மரண வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தை அவன் எழுதி வச்சுட்டு தான், அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு தான் அவன் சூசைடே பண்ணியிருக்கான். அதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க மல்லி தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏஐயில் ரெடி பண்ண போகிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான் அந்த தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் என் மனசில் இருக்கிற ஆசையை தான் மல்லிக்கிட்ட சொன்னேன். மல்லிக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனால் அவங்க அதை பொறுமையாக சொல்லியிருந்தால் நான் ஏற்றுருப்பேனோ என்னவோ. அவங்க கொஞ்சம் ஆசையாக சொன்னதுனால என் மனசு புண்பட்டுருச்சு. அதுக்காக என் சாவுக்கு காரணம் அவங்க இல்லை. என் வாழ்க்கையில் அடுத்து எனக்கு எதிர்கொள்கிற சூழ்நிலை எனக்கு இல்லை. எனக்கு அதை எதிர்கொள்ளவும் தெரியலை. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற எனக்கு ஆறுதல் சொல்ல அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு உயிரை மாய்ச்சிக்கிறது தவிர வேறு எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஏஐயில் என்ன எடிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மல்லி தான். அந்த மல்லியால் தான் நான் இறந்துட்டேன். அந்த மல்லி தான் என்னை இப்படிலாம் பண்ணிட்டா. அவள் என்னை லவ் பண்ணி என் கூட ஊர் சுற்றி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னை கழட்டி விட்டுட்டா. என் கூட எங்கெங்கே வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் எடிட்டிங்கில் போட்டு தாக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் என் சாவுக்கு காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயோயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்குள்ளே அதை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போன கமிஷனர் தாரா தப்பட்டை கிளியிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்க, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பையனை சாகடிச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மனசு வந்துச்சு? அதுவும் இல்லாமல் அவன் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ நல்லவ மாதிரி நாடகம் மாதிரியே உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும்? அதுவும் இல்லாமல் இதை செஞ்சது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே சரண்டர் ஆகிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை நாங்கள் இவ்வளோ காலம் கழித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அதுவும் இறந்து போனவனுடைய அக்காவே இதை கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நீ டினி கொடுத்துருக்கன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? பரவாயில்ல. உனக்கு உன்னுடைய வாய்க்கொழுப்பு, அந்த கொழுப்பு, இந்த கொழுப்புன்னு எல்லா கொழுப்பையும் கழிக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்கள் குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்ருக்கோம். வா ஒரு வேலூர் ஜெயிலில் ஒரு 10 மாதம் நல்லா உன்னை வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும். ஐ மீன் வேலை வைக்கிறாங்க. நீங்கள் வேறு எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அங்கே ஜெயிலன்னா போனால் உங்களுக்கு சும்மா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அங்கே இருக்கிற மொத்த வேலையை இவங்க தான் செய்யணும். அந்த வேலையை செஞ்சாலே கொழுப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ மல்லி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எல்லா ப்ரூஃபும் இவங்களுக்கு ஆதாரமாக எதிராக இருக்கிறதுனாலையும், இவங்களுக்கு வாதாடுறதுக்கு வேறு வழி இல்லாதனாலையும், வேறு பாயிண்ட் இவங்கக்கிட்ட இல்லாததுனாலையும், அந்த வீடியோ ஆதாரத்தில் இருக்கிறது ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் இப்போதைக்கு நிரூபிக்க முடியாத காரணத்தினாலையும் அங்கேருந்து மல்லியை ஜெயிலுக்கு நேராக கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இப்போ குற்றவாளியாக மாறிட்டாங்க இல்லையா? அதனால தான் மல்லிக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை அதெல்லாம் இல்லை, 10 வருட கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த கொலை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகளாக இருந்தாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு இதுக்காக தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுக்காக தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனை இவங்க அதை ஒத்துக்கிட்டா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு இவங்க எதுவும் இல்லை, நான் பண்ணலை, நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மறுபடியும் தண்டனை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதை மல்லி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே, என்ன பண்ணுறது? இந்த ராட்சசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்களே, அவங்களுக்கு 1 மாதம் அவகாசம் கொடுக்குறாங்க. எல்லா தப்புக்கும் இவங்க தான் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லி ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே விஜய் எப்படியாச்சும் இதில் என்னென்ன ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு மல்லியை காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்தையும் அந்த அளவுக்கு ஒரு இதையும் வச்சுருக்காங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக காப்பாற்ற தான் போகிறாங்க. அந்த நேரம் சீக்கிரமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா மல்லி மேலே அவங்க வச்சுருக்கிறது அவ்வளோ ஒரு பாசம். அதனால் அந்த பாசத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுக்காக நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மல்லி வெளியே வரதான் போகிறாங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.